ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க பெரு. நாம் இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய முரட்டு சிங்கத்தின் அடிதடி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து 2011 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா தான். ஸோ கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து ஜராசந்தா அப்படிங்கிற டைட்டிலில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இப்போ வந்து முரட்டு சிங்கத்தின் அடிதடி அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு, 2011 எடுக்கப்பட்ட படமே பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த படத்துல நம்ம டிஎஸ்பியா வர ஒரு கதாபாத்திரம் எழுதின புத்தகத்துக்கு அகைன்ஸ்டா மக்கள் எல்லாமே ஒன்று திரண்டு போராடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதி ஒரு டிஎஸ்பியை வெளியே விடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த டிஎஸ்பியை ஒரு ரிப்போர்ட் வந்து இன்டர்வியூ எடுக்காங்க டிவியில். ஸோ அந்த ரிப்போர்ட்டரும் கேட்குறாரு, ஒட்டுமொத்த அரசியல் சாசனத்தையுமே மாற்றுற மாதிரி இந்த புக்கை எழுதிருக்கீங்களே, இதை எழுதுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த புக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதை நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் கிட்ட இந்த கதையை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுற கதையில் தான் நம்ம படத்தோட ஹீரோ வராரு. இவர் வந்து ஒரு ஜிம் ட்ரைனராக இருக்கிறாப்புல. ஸோ ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த கதையிலே வந்து ஒரு ஜெட் கேங் அப்படிங்கிற ஒரு கேங் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஜெட் கேங் அகேன்ஸ்டாக வந்து ஒரு ஜேபி கேங் அப்படிங்கிற மாதிரி 2 கேங் இருக்குது. இதில் ஜெட் கேங்கை பொறுத்தளவுக்கு எப்படியாவது ஜேபி கேங்கோட அந்த நம்பர் 1 பொசிஷனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ போட்டு வந்து ஃபேமஸ் ஆகணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி கேங்கை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு அந்த இடத்துல நம்பர் 1 பிளேஸுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்க நம்ம போலீஸ் ஆஃபீஸர், அதாவது இந்த டிஎஸ்பி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த 2 கேங்கையுமே ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் இல்லை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காப்புல. இதுக்கு நடுவில் ஹீரோவோட கேரக்டர் எதுக்காக வருது, ஹீரோ யார், அண்ட் ஆல்சோ ஹீரோவை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காதல் ஒன்று சேர்ந்துதா இல்லையா அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த முரட்டு சிங்கத்தின் அடிதடி. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பக்காவான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா. அதுலேயுமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஏர்லேயே தான் ட்ராவல் ஆவாங்க. பழைய நம்ம விஜயகாந்த் படத்தில் எப்படி ஏர்லேயே ட்ராவல் ஆகி வந்து அடிப்பாங்களோ அதே மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதனால் இந்த படத்தில் அந்த கமர்ஷியல் எலமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓடோஸாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். ஸோ 2011 எடுக்கப்பட்ட படம். ஸோ அப்போவே நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம், அந்த டைமில் எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து விரும்பியிருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த கேரக்டர்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கேரக்டரை கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஹீரோட கேரக்டர் தனியாக வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் என்ன ஒரு லிங்க் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் போகும். திடீர்னு பார்த்தா ஜெட் கேங்கோட தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற இன்ட்ரோ அது ஒரு சர்ப்ரைசிங்காக அந்த நேரத்தில் ஃபீல் ஆனாலும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் ரைட்டிங் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேரக்டர் எடுத்துருக்காங்களோ அந்த கேரக்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கல. பட் எனிவேஸ் படத்தில் நடிச்சிருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அடாப்டான, அதாவது அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போர் அடித்தா நேரம் போல் அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ட்ராமா. ஸோ 2011 எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது முதல்ல திருப்பினாலும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ நேரம் போல் அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு ட்ராமாவாக வேணால் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது அப்படிங்கிறத என்னோட பர்சனல் தாட். முடிஞ்சால் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கை பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.